ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு மீடியாவில் இதை பற்றி போகணும்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற அக்ரோமின் பிராண்ட் இருந்த ப்ரோ கிசான் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ நியூட்ரியன் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜிங்க், அயன், மெக்னீஸ் அண்ட் காப்பர் இருக்குது. இந்த நாலுமே எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து குறிப்பிடல. ஆனால் இந்த 4 டெக்னிக்மே இதில் இருக்குது. ஸோ இதை வந்து மல்டிபிள் மைக்ரோ நியூட்ரியன் ஃபெர்டிலைசர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அண்ட் இந்த ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன 4 மைக்ரோ நியூட்ரியன்டான அயன், ஜிங்க், மெக்னீஸ் அண்ட் காப்பர் போன்ற நுண்ணச்சத்து குறைபாடுகள் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் இதை தொடர்ச்சியாக பயன்படுத்துகிற மூலமா இந்த 4 நுண்ணச்சத்து குறைபாடும் ஏற்படாத அளவுக்கு நம்ம பயிரை பார்த்துக்கலாம். பொதுவாகவே எந்த ஒரு பயிரிலையும் நுண்ணச்சத்து குறைபாடு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயிரோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். அதாவது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி நோக்கி இல்லாமல் ஜஸ்ட்டு இலைகள் வளர்ச்சி இருக்கும். ஆனால் இலைகள் வந்து ஒரு தரமற்ற வளர்ச்சியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பயிர்களில் வரக்கூடிய மொட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காய்களாக இருந்தாலும் சரி, அதோட குவாலிட்டி, அதோட ஷேப்பில் இருந்து அதோட வெயிட், அந்த சைஸ் வரை எதுவுமே கரெக்டாக இருக்காது. ஸோ இதை பயன்படுத்துகிற மூலமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 நுண்ணச்சத்து குறைபாடும் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ப்ரோ கிசான் ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிற மூலமா பயிர்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு பயிர்லையும் ஏற்படக்கூடிய பாக்டீரியல் டிசீஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஃபங்கஸ் போன்ற டிசீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நோய்கள் தாக்காமல் இருக்கிறதுக்கான எதிர்ப்பாற்றலை இந்த உரம் வந்து க்ரியேட் பண்ணும் பயிர்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பயிரோட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க பட்சத்தில் சுலபமாக எந்த ஒரு பூஞ்சான் தாக்குதலோ இல்லைனா பாக்டீரியா தாக்குதலோ ஏற்படாது. அண்ட் இன்னொன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதை பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களுக்கு அயன், ஜிங்க், மெக்னீஸ், காப்பர்னு 4 நுண்ணச்சத்துக்கள் கிடைக்கிறது மூலயமா அந்த பயிர்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பூக்களாக இருக்கட்டும், இல்லைனா பூத்து பிடிக்கக்கூடிய பிஞ்சுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே சரியான நேரத்தில் நடக்கும். அதாவது பூக்கக்கூடிய பூக்கள் உதிர்வு இல்லாமல் அதிக அளவு அந்த பயிர்களால் எவ்வளோ பிஞ்சு பிடிக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் ஆஃப் த பிஞ்சுகள் வந்து பிடிக்கும். ஸோ அப்படி பிடிக்கிற மூலயமா ஓவராலாக பிளான்ட்டோட ஈல்டு வந்து கூடும். ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரியன் ஃபெர்டிலைசர் நம்ம பயன்படுத்துகிற மூலயமா இது வந்து ஒரு இன்டைரக்ட் ஈல்டு என்ஹான்சராகவும் வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மறைமுகமான மகசூல் ஊக்கியாகவும் இது வந்து வேலை செய்யுது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அண்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் பயன்படுத்தினா போதும். அதற்கு கூடுதலாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இது வந்து பயிர்களுக்கு எந்த நிலையில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு நாற்று நட்டுருந்தீங்கனாலோ இல்லைனா பயிரோட விதை போட்டிருந்தீங்கனாலோ அது முளைத்ததுலேருந்து இல்லைனா நாற்று நட்டதுலேருந்து சரியாக 25லேருந்து 30வது நாட்களில் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். அண்ட் செகண்ட் ஸ்ப்ரே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து சரியாக 20 நாட்களுக்கு பிறகு ஸ்ப்ரே பண்ணணும். அதேமாதிரி தான் தேர்ட் ஸ்ப்ரேவும். ஸோ உங்களோட பயிர் வந்து எந்த மாதிரியான பயிர் அப்படிங்கிறத நிர்ணயித்து அந்த பயிருக்கு முடிஞ்ச அளவு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் பயன்படுத்த பாருங்கள். அப்படின்னா தான் பூக்கிற சமயத்துலேயும் பிஞ்சு பிடிக்கக்கூடிய சமயத்துலேயும் செடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரிவர செடியால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவு எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் பயன்படுத்த பாருங்கள். அப்படி இல்லைனா பூக்கிறதுக்கு முந்தின நிலையிலாவது பயன்படுத்த பாருங்கள். வெஜிடேட்டிவ் ஸ்டேஜோட எண்டில் பயன்படுத்த பாருங்கள். அண்ட் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட கம்பேரிட்டிவ்னு பார்க்கும்போது இதை வந்து மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி, நுண்ணூட்டச்சத்து மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதை வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு பூ வகை பயிராவோ, காய் வகை பயிராவோ, பழ வகை பயிராவோ, தானிய வகை பயிராவோ, எண்ணெய் வித்து பயிராவோ இருந்துச்சாலும் சரி, அந்த பயிர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய 4 நுண்ணச்சத்து குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ஒருவேளை ஏற்பட்டுருந்துச்சுன்னா பயன்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 கிராமோட விலை வந்து 160 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 கிலோவோட விலை வந்து 350 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 கிலோவோட விலை வந்து 640 ரூபாயிலேருந்து 700 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற அளவு வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த உரத்தை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த உரத்தோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறோம், ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இதே மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய சம்பந்தமான வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் செஞ்சு ஆன்லைன் கொடுத்துங்க. அப்புறம் போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.